இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் தருகிற சந்தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை அனுபவிச்சிருந்தா எந்த பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வந்துடலாம். ஆனால் ஜெபத்தை, வேத வாசிப்பை, சபைக்கு செல்வதை ஒரு சடங்காக பாரம்பரியமாக வைத்திருப்பவங்களுக்கு இந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் நீங்கள் தேடும்போது நிச்சயமாக ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மன மகிழ்ச்சி சகல பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள் இது எல்லாவற்றில் இருந்தும் உங்களை மீட்டெடுக்கும், வெளியில் கொண்டு வரும். அழுகையோடு தேவ பிரசன்னத்திற்குள் போனால் கூட குதூகூலமாக திரும்பி வருவீங்க. அன்னால் அழுகையோடு தேவ பிரசன்னத்துக்குள்ளே போனாள். ஆனால் வெளியில் வரும்போது அவள் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு வசனம் சொல்லுது. உங்களுடைய மகிழ்ச்சியும் அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. தேவன்கிட்ட இருந்து பதிலை பெற்று தர வல்ல மகிழ்ச்சியை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரப்போகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். எங்களுடைய சூழ்நிலைகளை அறிவிங்க ஏசப்பா. என்னவோ ஏதோ ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருக்குது. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு கூட யோசிக்க முடியலை. ஆனால் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் உதவி செய்ய போகிறாரு. அமேன். உண்மையான மன மகிழ்ச்சி நான் என்னன்னு தேவன் இன்றைக்கு காட்ட போகிறாரு. அமேன். ஹல்லேலூயா. என் கூட நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தரும் வேறு எல்லா சிந்தனைகளையும் இப்பொழுது தள்ளி வச்சுருங்க. எதையுமே யோசிக்காதீங்க, தேவனை மாத்திரம் யோசிங்க. ஏசப்பா சிலுவையில் இருக்கிறத யோசிங்க. உங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினதை யோசிங்க. அவருடைய கைகள் கால்கள்லேருந்து காயங்கள், அதிலிருந்து வடிகிற இரத்தத்தை யோசிங்க. அந்த இரத்தம் அப்படியே உங்கள் மேலே விழுகிறது. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு மனதோடும் இப்போ தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே நுழையிறீங்க. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உடைய பிரசன்னத்தை இப்பொழுது அனுபவிக்கணும் ஏசப்பா. அமேன். இது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ஏசப்பா. இந்த உலகத்தில் அப்பா எதுவும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போ அதை உணரணும் ஏசப்பா. இருதயம் முழுவதும் உடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உடைய பிரசன்னம் அப்பா மகிமை 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 ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. அவங்க இருக்கிற இடத்துல அப்பா, அந்த இடத்துல இப்பொழுது அப்பா ஆவியானவர் அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, மலை போல பொழியும் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது ஆட்கொள்ளட்டும் ஏசப்பா. அமேன். அவங்க இருதயம் அப்பா இப்பொழுது துள்ளி குதிக்கட்டும் ஏசப்பா. அமேன். ஆனந்தத்தால் அப்பா, ஸ்தோத்திரம், ஆனந்த சத்தத்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது எழுப்பட்டும் ஏசப்பா. அப்பா உடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல இப்பொழுது உடைய பிரசன்னத்தை உணரணும்ப்பா, உணரணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. வேறு எல்லா விதமான எண்ணங்களும் இப்பொழுது அந்த பிள்ளைகளை விட்டு விலகுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயம் முழுவதும் இப்பொழுது உடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுவார்களாக அப்பா. அமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில். அமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஆனந்தம் 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 அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை அனுபவிக்கட்டும் ஏசப்பா. அமேன். பிரச்சனைகளின் மத்தியில் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா உடைய பிரசன்னத்தில் மூழ்கி திளைக்கட்டும் அப்பா. அன்னால் தன்னுடைய மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் உடைய பிரசன்னத்தில் கொட்டுனதுக்கப்புறம் அவளுடைய முகம் துக்க
முகமாக இருக்கவில்லைன்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும், எல்லா கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும், பயங்களையும், குழப்பங்களையும் அப்பா அவனுடைய பிரசன்னத்தில் அப்பா அவங்க காலுக்கு கீழே ஊற்றுறாங்க ஏசப்பா. அவ்வளோ பிரச்சனைகளையும் அப்பா மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் அப்பா இறக்கி வைக்கிறாங்க ஏசப்பா. உங்ககிட்ட நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க ஏசப்பா. பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க நீங்கள் கூப்பிடுறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் வச்சுட்டோம் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய சமாதானம், சந்தோஷம் இப்பொழுதே பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இதை உணரணும் ஏசப்பா. ஆமேன். ஆவியில் இதை உணரணும் ஏசப்பா. ஆவியில் என் தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்பா அந்த பிள்ளைகளுக்காக சிந்தின ரத்தம் இப்பொழுது அவங்க மேலே தெளிக்கப்படட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படட்டும் ஏசப்பா. ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நல்ல தேவன் அப்பா, ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் அதே வல்லமையோடு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்கிற தேவன் அப்பா. நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகளை அப்பா கைவிடாத தேவன். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை மாத்திரம் நம்பி உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் கைவிட மாட்டீங்க ஏசப்பா. ஏமாற்ற மாட்டீங்கப்பா. வெறுமையாய் திரும்பி விட மாட்டீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பிரசன்னத்தில் அப்பா எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்பட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ஏசப்பா. இந்த சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நிலைத்திருக்கட்டும் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு படுக்கட்டும்ப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க, நீங்கள் பேசுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம் அப்பா, சாபம், நோய், விபத்து எல்லாத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கட்டும்ப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் உடைய சமாதானமும் சந்தோஷமும் நிரப்பப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.